வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. வேத புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய ஜீவன், அவருடைய சுவாசம் இந்த வேதத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகம் மற்ற புஸ்தகத்தை போல ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. இது எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து புஸ்தகத்திலும் மேன்மையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதில் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்குகிறது, இந்த வார்த்தை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது. மலைகளை பெயர்க்கத்தக்கதான வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிறது. அதனாலதான் இந்த வேதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நன்மை உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதம் எந்த சூழ்நிலை நாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த வேதம் நமக்கு அருள வல்லமையுள்ளதா இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் விசுவாசித்தால் அந்த வேதம் உங்களை ஆசீர்வதிக்கும். பிரியமானவர்களே, மலைகளையும் பூமியையும் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் உண்டாக்கினது இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை அனுப்பிதான் தேவன் உருவாக்கினார். வசனம் சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி எந்த மனிதனையும் சுகமாக்குகிற சர்வ சக்தி படைத்த கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வேதம் எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததா இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் விசுவாசித்தால் இந்த வேதம் உண்மையாகவே உங்களை காப்பாற்றும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வசனத்தை நம்புங்கள், இந்த வேதத்தை நம்புங்கள். வேதம் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. வேத புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய ஜீவன், அவருடைய சுவாசம் இந்த வேதத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகம் மற்ற புஸ்தகத்தை போல ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. இது எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து புஸ்தகத்திலும் மேன்மையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதில் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்குகிறது, இந்த வார்த்தை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது. மலைகளை பெயர்க்கத்தக்கதான வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிறது. அதனாலதான் இந்த வேதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நன்மை உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதம் எந்த சூழ்நிலை நாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த வேதம் நமக்கு அருள வல்லமையுள்ளதா இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் விசுவாசித்தால் அந்த வேதம் உங்களை ஆசீர்வதிக்கும். பிரியமானவர்களே, மலைகளையும் பூமியையும் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும்